சின்ன ஒரு துக்கத்திலிருந்து நீ வெளியில வந்து பெரிய துக்கத்துல மாட்டிக்கிறே. பகவான் எவ்வளவு நாள் இந்த பூமியில நாம இருக்கணும்னு தலையில எழுதியிருக்கானோ அவ்வளவு நாள் வாழ்ந்து தான் ஆகணும். இதிலிருந்து நீ வெளியில வரவே முடியாது. மரணம்ங்கிறது நம்ம கையில இருக்கா? வாழணும்னு நினைக்கிற வாழ்க்கை மரணம் வருது, போனா தேவலைன்னு நினைக்கிற வாழ்க்கை மரணம் வரமாட்டேங்கிறது. இது ஒண்ணுத்திலிருந்தே உனக்கு ஒண்ணு புரியலையா? இது நம்ம கையில இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லைன்னு. நீ ஆசைப்பட்டா உலகத்துக்கு வந்து உன்னுடைய சாமர்த்தியத்தினாலேயா பிறந்த? அப்போ உன்னை ஒருத்தன் பிறக்க வச்சிருக்கான். அவன் கூப்பிடுற வரைக்கும் நீ இங்க இருந்து தான் ஆகணும். இப்ப நான் என்ன பண்றது? சத்தியத்தை காப்பாத்தணும் இல்லையா? சத்தியத்தை காப்பாத்துறது அவ்வளவு முக்கியம் இல்லையா? அவ்வளவு முக்கியம் தான், ஆக்ஷேபனையே இல்லை. என்ன பண்ணலாம்? நான் வேணா ஒன்னு சொல்லட்டமா? நீ வந்து சந்நியாசம் வாங்கிக்கோ. சந்நியாசம் வாங்கிண்டா சந்நியாசம்ங்கிறது மறுபிறவிக்கு சமம். உனக்கு தெரியுமா, ஆதிசங்கரருடைய வாழ்க்கையில அப்படிதான் அவருக்கு மரணம் சம்பவிக்கிறதா இருந்தது. இவ்வளவு நாள் தான் இந்த உலகத்துல இருக்கணும்னு பகவான் எழுதியிருந்தான் அவருடைய தலையில. ஆரியாம்பாளுக்கும் சிவகுருக்கும் அது தெரியும். அவர் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பூர்ணா நதியில ஸ்நானம் பண்ணும் பொழுது முதல்ல வந்து அவருடைய காலை பிடிக்க அவருடைய அவதார காரியங்கள் உலகத்துல நடக்கணும் இல்லையா? அப்ப அவர் அம்மாவுடைய உத்தரவோடு சந்நியாசம் வாங்கிட்டதுனாலதான் 32 வருஷங்கள் உலகத்துல இருந்தார். மறுபிறவி சந்நியாசம். அதனாலே நான் உனக்கு சந்நியாசம் கொடுத்தா அது மறுபிறவியே ஆயிடும். நீ சாதாரண ஒரு புருஷன் இல்லை, மகா புருஷன். ஜனங்களுக்கு நல்ல வழியை காண்பிக்கிறதுக்காக அவதாரம் பண்ணிருக்க. கலேர் தோஷனிதே ராஜன்னு கலோ கல்மஷ சித்தானாம் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த கலியுகத்திலே எல்லா விதமான தர்மங்களும் நஷ்டமாகி ஜனங்கள் என்ன பண்றது என்ன பண்றது என்ன பண்றதுன்னு தவிக்கக்கூடிய ஒரு காலத்திலே நம்ம பண்றதுக்கு ஏதாவது நம்மால பண்ணக்கூடிய சுலபமான ஒரு வழி இருக்கான்னு தவிக்கக்கூடிய ஒரு காலத்திலே நீ அவர்களுக்கெல்லாம் வழி காட்டுறதுக்காக வந்திருக்க. பிறந்ததிலிருந்து செல்வ செழிப்புல வளரக்கூடிய ஒருத்தனுக்கு பசி எப்படி இருக்கும்னு தெரியாது. பிறந்ததிலிருந்து செல்வ செழிப்புல வாழக்கூடிய ஒருத்தனுக்கு ஒரு நாள் அடுத்த வேலைக்கு கூட துணி இல்லாதவா இருக்கா, நல்ல வசதியா வாழறதுக்கு ஒரு குடிசை கூட இல்லாதவா இருக்காங்கிறது அவனுக்கு தெரியாது. ஏன்னா இவன் தான் பிறந்ததிலிருந்து பங்களால இருக்கான், செல்வ செழிப்புல இருக்கான் இல்லையா? அதனால சாமானிய ஜனங்களுடைய துக்கம் அவனுக்கு தெரியாது. வறுமை எப்படி இருக்கும், பசி எப்படி இருக்கும் தெரியாது. நல்ல படித்த ஒரு வித்வானுக்கு முட்டாள் படக்கூடிய கஷ்டம் தெரியாது. ஆரோக்கியத்தோடு இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு ஒரு ரோகி வியாதி வந்தவன் எத்தனை துக்கத்தை அனுபவிக்கிறான்னு தெரியாது. அது மாதிரி யாருக்காவது தியானம் பண்றதுக்கும் யோகம் பண்றதுக்கும் சாமர்த்தியம் இருந்ததுன்னா தியானம் கூட யோகம் கூட பண்ண முடியாதவர்களுக்கு என்ன கதின்னு இவர்கள் சிந்தித்து கூட பார்க்க மாட்டார். மகான்களால தான் எல்லாரையும் புரிஞ்சுக்க முடியும். அவதார புருஷர்களால தான். நான் தியானம் பண்ணிடலாம், நான் யோகம் பண்ணிடலாம், இது ஒரு சாமர்த்தியமா? பகவான் என்னை கூப்பிட்டான் நான் கிளம்பி போறது ஒரு சாமர்த்தியமா? கோட்டானு கோடி ஜனங்கள் உலகத்துல இருக்காளே, அத்தனை ஜனங்களுக்கும் என்ன கதி? என்ன பகவான் கூப்பிட்டான்டா, நீங்க இரு, உனக்கு இதெல்லாம் தான் வழி, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறவன் ஒரு உத்தமனா, ஒரு மகா புருஷனா? அது ஒரு சாமர்த்தியமா? அதுதான் மகான்கள் சொன்னா, நான் போற வழியில ஒன்னையும் கூப்பிட்டு போறேன், வா, சுலபமான வழி ராமான்னு சொல்லு. பகவான் நாம கீர்த்தனம் பண்ணி, பகவான் கிருபாலு தயாலு, தன்னை அண்டின ஒரு ஜீவனை கூட கைவிடவே மாட்டான். பகவான் என்ன பண்ணினா, வைகுண்டத்தில் இருந்தான். வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய பகவானுக்கு அதுவும் போறலே, ஷீராப்திக்கு இறங்கி வந்தான். ஷீராப்திக்கு இறங்கி வந்த பகவானுக்கு அதுவும் போறலே, மத்ஸ்ய கூர்ம வராகங்கிற அவதாரங்களை எடுத்துட்டு வந்து ராமகிருஷ்ண அவதாரங்கள் பண்ணினான்.